வணக்கம். வெரி லாங் டைம்க்கு அப்புறமா நான் வந்துட்டு என்னோட ஃப்ரெண்ட்ஸோட நான் வந்து ஒரு ட்ரிப் வந்திருக்கேன். எங்கன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப நாளாக நாங்கள் பிளான் பண்ணிவிட்டு எங்களால் வந்துட்டு ட்ராவல் பண்ணவே முடியல. பிகாஸ் அங்கே வந்து நிறைய அனிமல்ஸ் வந்து ரவுண்ட் பண்ணோம். பட் வந்து நிறையா வெஹிக்கிள்ஸ்லாம் வந்து அலௌட் இல்லை, அந்த பக்கம் போகக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. வேறு எந்த பிளேஸும் இல்லைங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லான நேச்சுரலாக எல்லாமே ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருக்க ஒரு பிளேஸ் தான் நாங்கள் போகிறது. கவி, ஓகேங்களா? கவி நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இன்ஸ்டாகிராம், யூடியூப்ல எல்லாம் ட்ரெண்டிங்காக இருக்குது. இப்போ கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குன்னு நான் இந்த நடு ரோட்டில் ஏன் ஆடிட்டு இருக்கேன்னா, நாங்கள் நெக்ஸ்ட் வந்து கவி தான் நாங்கள் ரீச் ஆக போகிறோம். ஸோ மெயினான ஸ்பாட் வந்து நாங்கள் ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணிட்டா, ஸோ கவியில் இருக்க எல்லா அழகான பிளேசஸையும் கவர் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு தான். நீங்களே பார்ப்பீங்க, நாங்கள் வந்து வெரி ஏர்லி மார்னிங் இந்த மாதிரிலாம் நாங்கள் நினச்சது கிடையாது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்துட்டு இந்த மாதிரி ஏர்லி மார்னிங் நடு ரோட்டில் சுற்றிட்டு நாங்கள் ஃப்ரீயாக இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ கவிக்கு ரீச் ஆனதுக்கு அப்புறமேட்டில் அதுக்கு முன்னாடியே நிறைய பிளேசஸ் நல்லா இருந்ததுன்னா நான் உங்களுக்கு வந்து நான் அப்படியே இதே மாதிரி நடு ரோட்லேயும் சரி எல்லா இடத்துலையும் சரி சுற்றி உங்களுக்கு வீடியோஸ் நான் போடுறேன். எல்லா வீடியோஸ்க்கும் நீங்கள் கொடுக்குற லவ் அண்ட் சப்போர்ட் சேம் அதே மாதிரி இந்த கவி எனக்கு வந்து ரொம்ப நாள் ஆசை. நான் மார்னிங் தான் வந்து டிக்கெட் புக் பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்களாம் ஃப்ரெண்ட்ஸ் செக் பண்ணும்போது கிடச்சிது. ஏன்னா அந்த ஃபாரஸ்ட் ஏரியாவுக்குள்ளே நிறைய வண்டி அலௌட் இல்லை, ஒன்லி 30 வெஹிக்கிள்ஸ் தான் அலௌடுன்னு சொல்லி அந்த இன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்க. ஸோ நான் வெரி ஸ்டார்டிங்கில் இந்த வீடியோவில் நான் சொல்லிடுறேன். ஸோ இந்த வழியாக தான் நாங்கள் போகிறோம் கவி பார்க்கறதுக்கு. ஸோ நீங்களும் வாங்க, நம்ம போகலாம் கவிக்கு. என்னடா இவன் வந்து காருக்கு ஆப்போசிட்ல இப்படி குறை மாதிரி உட்காந்துக்கான்னு பார்க்குறீங்க. என்னோட வீடியோகிராஃபர் வந்து இப்படி உட்காந்து தான் வீடியோ கம்ஃபர்டபுளாக எடுக்க முடியும்னு சொன்னால் இப்படி குறை மாதிரி உட்காந்துட்டு வந்தேன். வந்துட்டு நல்ல இடங்களை ரசிச்சுட்டு வரலாம். கவி வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸ் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக நாங்கள் கார்லேயே வாங்கிட்டே இருந்தோம். டிக்கெட் எடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி, அதாவது இந்த கார் ஓட்டுறவன் வந்து கொஞ்சம் கோளாறு பிடிச்சவனால இதுதான் கொஞ்சம் வண்டி ஓட்டுவான். என்னை பயமுறுத்ததில் வந்து எக்ஸ்பர்ட்டு. எப்பவுமே சீட் பெல்ட் போட்டு சேஃபாக உட்காந்துட்டு போகிறேன். நானே உங்களுக்கு வீடியோ நான் எடுக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக இந்த மாதிரி டேஞ்சரஸான ஸ்பாட்டில் டேஞ்சரஸான பொசிஷனில் உட்காந்துட்டு வரேன். அண்ட் நீங்களே பாருங்கள், இந்த கவியோட அழகு நான் அப்படியே காட்டுறேன். அப்படியே கொஞ்சம் வீடியோகிராஃபர் முன்னாடி வாங்க, அப்படியே வாங்க. ஃபைன். தேவையான இடத்துல வந்து வீடியோகிராஃபர் வந்து எப்பவுமே எடுக்கவே மாட்டான். சூப்பரான பிளேசஸ் தான் நடு வழியிலே போயிடுச்சு. வா 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 இந்த ரோடு பாருங்களேன், வேற லெவல் மிஸ்ட் ஃபோக். எப்பயுமே நான் வந்து எங்கே ட்ராவல் பண்ணாலும் வந்துட்டு இந்த மாதிரி புகை மூட்டமாக இருக்குது. நம்ம ரீல்ஸ் எடுக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக இந்த மாதிரி கிளாமரா வேற ட்ரெஸ் பண்ண வச்சிடறாங்க. நம்மளால எதுவும் ஸ்வெட்டர் கூட போட்டு உட்கார முடியல. இங்க இருக்க எல்லாரும் ஒரு 3 ஸ்வெட்டர் 4 ஸ்வெட்டர் போட்டு என்னோட கால எல்லாம் சேஃபா வந்துட்டு இருக்காங்க. நான் மட்டும் நல்லா ஜலஜலன்னு ஒரு மாதிரி ட்ரெஸ் போட்டு உட்காந்துட்டு வரேன். எல்லாரும் என்னைய ரோட்டெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு போறாங்க. யாரும் அந்த பொண்ணு நடு ரோட்ல இறங்கி இப்படி டான்ஸ் ஆடிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இதுல என்ன ஹைலைட்னா, கவிக்கு போற வழியிலே வந்து கொஞ்சம் தூரத்துல இன்னும் 20 கிலோமீட்டர்ஸ்க்குள்ள வந்து சபரிமலை போற வழிக்கே தான் இருக்குன்னு சொன்னாங்க. நம்ம எல்லாம் தமிழ் ஆளுங்க இல்லையா, ஸோ நம்ம வந்து ஐயப்பன் சாமியை விரும்புறவங்கனால சபரிமலையை அப்படி டச் பண்ணிட்டு தான் நாங்கள் அந்த சைட் போகிறோம். ஆனால் இன்னைக்கு நாங்கள் சபரிமலை கோயிலுக்கு போக முடியாது கண்டிப்பாக. ஏன்னா இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் பண்ணிட்டு கோயிலுக்கு கூட செருப்படுத்தி அடிப்பாங்க நம்மளை. அண்ட் இது பார்த்தீங்களா, இந்த ரோடு எவ்வளோ அழகாக இருக்குது, இந்த பிளேசஸ்லாம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு உங்கள்கிட்ட காட்டணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஸோ அதுக்கான டைம் வந்துருச்சு. ஸோ கவி வீடியோகிராஃபர் வந்து 1 நம்பர் மென்டல். என்ன பண்ண சொன்னமோ அதுக்கு ஆப்போசிட் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். புதுசாக வந்து ஒருத்தர் ரொம்ப டேலண்டடான பர்சன் சொல்லிட்டு நாங்கள் ரிக்வயர்மெண்ட் பண்ணி நாங்கள் வீடியோகிராஃபரை வச்சுருக்கோம். இதில் என்ன ஹைலைட்னா, கேமரா வீடியோ எடுக்க சொன்னால் அந்த 3 கேமரா இருக்கும் iPhone 16 முன்னாடி, அது 2 கேமரா மறைச்சிட்டு ஒரு கேமரா தான் எடுத்துட்டு இருக்கா அப்படி ரொம்ப நாளா. இப்போதான் நாங்கள் ட்ரைனிங் கொடுத்து ஓகே ஃபைன் ஃபார் பெட்டர் கவிக்கு போகிறோம். நெட்டுக்கும் இந்த மாதிரி வீடியோஸ் அவனை வச்சுதான் எடுக்க போறோம். குவாலிட்டி கம்மியால கலர் கம்மியாலன்னா நீங்க எங்கிட்ட கூச்ச கூடாது. கேவலமா திட்ட முடியுமோ அவ்வளோ கேவலமா திட்டுங்க, அதான் எங்களுக்கு தேவையானது. ஓகே ஃபைன். இதுக்கு மேலே நான் இந்த பொசிஷன் உட்காந்து வீடியோ எடுக்க முடியாது. நான் நெக்ஸ்ட் போக இறங்கியாவது பேசிடுறேன். கொஞ்சம் நேரம் கட் பண்ணுங்க. எஸ் ஃபைன், ஆல்மோஸ்ட் நாங்கள் வந்து கவிக்கு ரீச் ஆகிட்டோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து க்ரௌட் வந்து நிறைய வந்துட்டே இருக்காங்க. ஆக்சுவலி 30 வெஹிக்கிள்ஸ் தான் வந்து அதோட நான் சொன்னேன் இல்லையா. ஸோ இப்போ என்னன்னா வந்துட்டு நிறைய வண்டி வந்து ஜாம் ஆகிட்டே இருக்கீங்க வந்துட்டு. ஏன்னா 8:30க்கு தான் வந்து இந்த கேட் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. இது வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸில் எல்லாருக்குமே கொடுத்துருக்காரு, காமனான விஷயம் தான். ஸோ இங்கே பிளாஸ்டிக்ஸ்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, பாட்டில்ஸ் த்ரோ பண்ணக்கூடாது, அண்ட் நிறைய அனிமல்ஸ் இருக்கனால ஒரு சவுண்ட் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய சொல்லியிருக்காங்க. இந்த நடுவெளியிலே நான் இறங்கிட்டேன். எங்களோட வண்டி நாங்கள் கொண்டு போய் முன்னாடி எங்கே பார்க் பண்ணியிருக்கோம். ஸோ எங்களை க்ரோஸ் பண்ணி போன எல்லா வண்டியும் இதெல்லாம் தான். ஸோ நாங்கள் அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி போகாமல் இந்த நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா கவிக்கு போர் வடிக்க தான் அதோட அழகெல்லாம் இருக்காங்க. ஸோ அப்படி கூட வாங்க நம்ம போகலாம். ஸோ என்னோட வண்டி கொஞ்சம் முன்னாடி இருக்கு. ஓகே. நாங்கள் வந்து காலகட்டத்தில் எழுந்திருக்கிறது வந்து ஒரு பெரிய டாஸ்கான விஷயம் எங்கள் லைஃப்லேயே. பட் ஆனால் நாங்கள் கவி பார்க்கணுன்றதுக்காக நாங்கள் தூங்காமல் இந்த வந்து வெளி மணி வந்து நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். வேறு ஒன்றும் ரீசன் கிடையாது.
என்னடா இவங்கெல்லாம் ரொம்ப நல்ல பிள்ளைங்களாம் காலங்கத்தாலும் எழுந்திரிச்சிட்டுலாம் வேலை செய்கிறாங்கன்னு நினைக்காதீங்க. நாங்கள் யாருமே வந்து ஆக்சுவலி தூங்க மூஞ்சியா அப்படியே ஒரு மாதிரி சுற்றி நாங்கள் வந்து எல்லா வேலையும் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் போகிற வேலைக்கு எடுத்துக்கும் நான் வந்துட்டு நிறைய வீடியோஸ் வந்து எடுக்கணும்னு பிளான் பண்ணியிருக்கேன். அது என்ன மாதிரி வீடியோஸ் எடுத்தேன்னு எனக்கு தெரியல. பிடிச்ச வீடியோஸ் நான் எடுத்து போஸ்ட் பண்ணோம். நிறைய நாள் ஆகிடுச்சு இன்ஸ்டாக்கும் எல்லாத்துக்கும் எடுத்து. ஸோ அதான் கேட் ஓப்பன் பண்ணிட்டாங்க. 8:30 ஷார்ப்பாக நாங்கள் வந்து கவிக்கு இப்போ என்ட்ராக போகிறோம். ஸோ வேறு லெவலாக இருக்க போது உங்களுக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ கேட் ஓப்பன் பண்ணியாச்சு. நீ ஒரு வண்டியை அலோவ் பண்ண போகிறாங்க. அடுத்து நாங்களும் போக போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வண்டி போச்சுன்னா நானும் போயிட்டு டன் கவிக்கு ரீச் ஆயாச்சு. நாங்கள் வந்து என்ன சொல்கிறதுனா அந்த டோல்கேட் இருந்தது இல்லையா, அதை நாங்கள் தாண்டிட்டு இங்கே வந்துட்டு இருக்கோம். நாங்கள் வந்து எனக்கு இதை அழகை ரசிக்கணும், அந்த காற்று வாங்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து காருக்கும் மேலே ஏறி ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கோம். அது பிரச்சனை இல்லை. நீங்கள் ரொம்ப கன்றாவே பிடிக்கிறீங்க வீடியோகிராஃபர். இவர் வந்து ஒரு மட்டமான வீடியோகிராஃபராக இருக்குது. தயவு செய்து ஓகே டன். நானே வந்துட்டு லைக் பேசிட்டு நான் அந்த வீடியோவை நான் பிடிச்சிக்கிறேன். பிரச்சனை இல்லை. யார் அவன் இவருங்களேன், நான் தான் சொன்னேன் இல்லையா, ஒன்றுத்துக்குமே சம்மந்தமே இல்லாத பண்ணுற வேலை தான் என்னோட வீடியோகிராஃபர் பண்ணிட்டு இருக்கேன். நான் பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கேன், கஷ்டப்பட்டு ஹை ஹீல்ஸில் நிற்கிற மாதிரி நின்றுட்டு நான் பாட்டு குறுக்க பேசி வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு இருக்கேன். ஓகே, இதை பாருங்க, இதான் அந்த கவியோட அழகு. ஸோ வந்துட்டு நான் இப்படி காட்டணும்னு ஆசைப்படுறேன். அண்ட் நான் இப்போ பேக் கேமரா திரும்பிட்டு நான் அப்படியே பேசுகிறேன் உங்ககிட்ட. ஓகே டன். வீடியோகிராஃபர் என் காலை பிடிச்சி கெடுச்சதுனால நானே கஷ்டப்பட்டு ரிஸ்க் எடுத்து மேலே ஏறி எடுத்துட்டு இருக்கேன். அதாவது ஒண்ணுமே தெரியாது அவனை வச்சுட்டு இந்த வேலை நான் வாங்குறதுக்கு நானே எல்லா வேலையும் பண்ணிட்டு போயிடலான்னு ஒரு முடிவுக்கு வந்து மேலே ஏறி வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். ஓ மை காட், கொஞ்சம் நேச்சர் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு நான் வந்து ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன். ஆனா அநியாயத்துக்கு இந்த அளவுக்கு ஒரு நேச்சரை நான் ரசிச்சுட்டு வருவேன் நான் நினைச்சு கூட பார்க்கல. கவி இஸ் ரியலி அ பியூட்டிஃபுல் பிளேஸா இருக்கு. என்னோட காலை பிடிச்சி என்னோட வீடியோகிராஃபர் கெஞ்சிட்டு வராரு, பார்த்து நில்லுங்க, அடுத்த வீடியோக்கு எங்கள் உயிரோட வேணும்னு. அந்த ஒரு காரணத்துல நான் தனியாக எடுத்துட்டு வரேன். ஓகே, நான் வந்துட்டு திரும்பி கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் இந்த வீடியோ கண்டினியூ பண்றேன். எனக்கு கை வலிக்குது. பாய். கொஞ்சம் மைனாக்களே என் குரல் கேட்டு கொஞ்சம் போடுங்க. இந்த மாதிரி குரலை கேட்டால ஓடிடுவாங்க. வீடியோகிராஃபர் நல்லா பாடுறேனா? ஃபோன் மட்டும் சொல்லுங்க, உங்க வாய்ஸ் வராது. ஐயோ கடவுளே, இந்த மாதிரி ஒரு வீடியோகிராஃபர் எனக்கு கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும். ஒரு ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு வீடியோகிராஃபர் இவருக்கு வந்துட்டு ஒண்ணுமே வேலையே தெரியாது. அதுதான் இன்னசென்ட்டான. சும்மா ஒரு ஆக்சுவலி எஸ் ஆக்சுவலி நான் சாப்பிட்ட ஹோட்டல்லே வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி ரெடி ஆகிட்டேன். ஏன்னா அந்த சாரி கட்டிட்டு இருக்க முடியல. ப்ளஸ் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பாட் வந்து நான் பார்த்ததே கிடையாது. சீரியஸாக சொல்லணும்னா தண்ணிக்கு நடுவில் ஒரு சின்னதாக ஒரு ஐலாண்ட் மாதிரி, அதில் இத்தனை மரம் மலை இதெல்லாம் என்ன செடின்னு கூட எனக்கு தெரியல. பட் ஆனால் பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. யானை வந்துட்டு இதை பாருங்களேன், இங்கெல்லாம் சாணி போட்டு போயிருக்கு. இந்த மாதிரி பிளேசஸில் வந்து நம்ம நடக்கிறதே கஷ்டம் நான் நினச்சி இறங்கினேன். பட் ரிஸ்கான இடத்துல கூட யானை வந்துட்டு ரொம்ப தைரியமாக இறங்கி சாணி போட்டு போயிருக்கு. ஜஸ்ட்டு கொஞ்ச நேரத்துக்கு சாணி போட்டுருக்கு, எந்த பக்கம் போயிருக்கு, கால் தடம் இருக்குது, அதெல்லாம் பார்த்து நான் வந்து ஒரு பிளேஸை சுற்றிட்டு இருக்கேன். ஸோ அந்த மாதிரி பார்க்கும் போது இந்த பியூட்டிஃபுல்லான பிளேஸ் எனக்கு கண்ணில் படிச்சு. ஸோ டக்குன்னு கார் நிறுத்தணும், 2 ரீல்ஸ் எடுத்தோம், ஃபோட்டோஸ் எடுத்தோம். ஸோ அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு வீடியோ எடுத்துடலாம். கவியோட இன்னொரு சைடு யானை மலைன்னு சொல்லிட்டு சொன்னாங்க, சம்திங் எனக்கு கரெக்டாக தெரியல. ஸோ அந்த சைடில் இருக்க ஒரு ரிவர் தான் இது. எனக்கு ரிவரா லேக்கா அதெல்லாம் என்னென்னு கூட தெரியலங்க. சாரி, எதாவது தப்பாக இருந்தால் மன்னிச்சிடுங்க. ஸோ எனக்கு பிடிச்ச இடத்த நான் இப்போ வந்து ரசிச்சுட்டு இருக்கேன். ஸோ அதை பார்க்கணுன்றதுக்காக அது ஒரு வீடியோ எடுத்தேன். நெக்ஸ்ட் நான் இங்கே நிறைய பிளேசஸ் இப்போ நான் முடிக்கல, போயிட்டே இருப்பேன். போக நிறைய வீடியோஸ் எடுக்கலாம். ஓகேயா? எஸ், கவியோட ஆக்சுவலி நாங்கள் வந்துட்டு ஒரு பார்ட் ஆஃப் தி சைட் நாங்கள் வந்து க்ராஸ் பண்ணி வந்துட்டோம். இது வந்து பெரியார் டைகர் ஃபாரஸ்ட்டு வந்து நாங்கள் இப்போ க்ராஸ் பண்ணி உள்ளே வந்திருக்கோம் நாங்கள். ஸோ டோல் பே பண்ணியாச்சு. இங்கே கொஞ்சம் மிருகங்கள்லாம் பார்க்கலான்னு சொன்னாங்க. ஆக்சுவலி டு பி ஃப்ராங்க் சொல்லணும்னா கவி வந்து நேச்சர்ஸில் ரொம்ப அழகாக இருந்தது.
பட் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி எந்த அனிமல்ஸும் நாங்கள் பார்க்கல. யானையோட சாணி நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அது மட்டும்தான் நான் நிறைய பார்த்துட்டே இருந்தேன். பட் அங்கே கேட்டதுக்கு வந்துட்டு மனுஷங்க இந்த மாதிரி இந்த டைமில் வரும்போது மோஸ்ட்லி எந்த அனிமல்ஸும் வெளியவே வராது அப்படின்ட்டாங்க. பட் இனியும் கவியோட அழகு இப்படி பார்க்கும் போது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ அப்படியே சும்மா சுற்றி காட்டுங்க. இவ்வளோ அழகான ஒரு பிளேஸை நான் சத்தியமாக பார்த்ததில்ல. எங்கே பார்த்தாலும் இதை பார்த்தீங்களா, நான் காட்டுறேன் க்ளோஸில். பார்க்காத செடிகள், பார்க்காத மரங்கள்லாம் இங்கே நான் பார்க்குறேன். ஸோ ரொம்ப அழகாகவே இருக்குது. இன்றைக்கி என்னோடய டே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு நேச்சரில் ஃபாரஸ்ட்டில் நான் ஸ்பெண்ட் பண்ணுவேன்னு நான் நினைக்கல. இனியோ இந்த மாதிரி ஒரு வீடியோக்கும் சரி, எனக்கு வந்துட்டு நிறைய விஷயங்கள் நான் வந்துட்டு இந்த அழகான ஃப்ளவர்ஸ்லாம் ரசிச்சுட்டு என்ன பேசுறதுன்னு எனக்கு அப்படியே ஒரு வீடியோ எடுப்போம். ஸோ அதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். பிகாஸ் கவியோட அழகை என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அந்த வீடியோவில் காட்டியிருக்கேன். நீங்களும் எல்லோரும் கவி ஃபாரஸ்ட் இந்த ஏரியாவுக்கு வந்து பாருங்கள். வேறு லெவலில் ஒரு ஃப்ரெண்ட்ஸோட ஒரு அட்மாஸ்பியராக இருக்கும். ஸோ உங்கள் எல்லாருக்கும் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருக்கும். பார்க்காத நிறைய விஷயங்கள் நேச்சரில் நீங்கள் வந்து என்ன. இப்போ நான் திடீர்னு ஏன் ஸ்டாப் பண்ணேன்னா, குறுக்க வந்துட்டு அனாவசியமான என்னோட பழைய ஃபோட்டோகிராஃபர் வந்து குறுக்க போயிட்டாப்புல. என்னை வந்து அனாவசியமாக தொல்லை பண்ணுறது வேலையை வச்சுருக்காங்க. நிறைய பேர் வந்துட்டு கட் பண்ணி வெறுப்பேற்றுனா பாருங்க. ஆக்சுவலி வந்து நம்ம தமிழ் மூவிஸில் நிறையா இந்த மாதிரி ரோட்ஸ்லாம் பார்த்துருப்போம் இல்லையா. நான் கூட ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், லைக் மலர்கிளி சாங்லாம் வந்து இந்த மாதிரி மார்கழி பூவே மலர்கிளி சாங்லாம் வந்து இந்த மாதிரி பிளேசஸில் ஷூட் பண்ணியிருப்பாங்கன்னு. நான் முக்கியமான விஷயம் நான் அப்போ ஆக்சுவலி சொல்லணும்னு நினச்சது என்னென்னா, மலையாளத்தில் ஒரு மூவி வந்துட்டு இந்த பிளேஸ் ஃபேமஸ் பண்ணோன்னே சொல்லி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு ஆக்சுவலி கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறமேட்டு தான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க. அந்த மூவி ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமேட்டு தான் அந்த கவின்ற பிளேஸே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் எனக்கும் சொல்லும் போது ஓகே நம்மளும் அந்த பிளேஸ்க்கு போகணும் அப்படின்னு இந்த மென்டாலிட்டி எனக்கு அப்போ தான் வந்தது. மல்லூஸ்க்கு ஆப்வியஸ்லி இந்த பிளேஸ் வந்து நல்லாவே தெரியும். பட் ஆனால் நம்ம தமிழ் பீப்புளுக்கும் சரி, தெலுங்கு ஆர் சம் எல்லாருக்குமே நான் சேர்த்து சொல்கிறேன், நிறைய பிளேசஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள், நிறைய பிளேசஸ் பாருங்கள். ஸோ உங்களுக்கும் பிடிக்கும். இருங்க நான் முக்கியமான விஷயம் நான் காலையிலேருந்து சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா, யானை சாணி யானை சாணி யானை சாணி யானை சாணி, இதுதான் அந்த யானை சாணி. இது ஆக்சுவலி இந்த சாணி வந்து ஒரு 3 to 4 days முன்னாடி போட்டுக்கணும்னு நினைக்கிறேன். எல்லாத்தையுமே கட் பண்ணி பார்க்கணும்னு ஆசை. ஆனால் ஸ்மெல்லாக இருக்குது. நான் வந்து எனக்கு பார்க்கும்போது தெரியுது 1 day 2 day அப்படின்னு சொல்லி